ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், விசில் சத்தம் இப்போ அறிவாலயத்தை அதிர வைக்குது. அமைச்சர் KN நேரு மேல வழக்கு பதிவு செய்ய ஹைகோர்ட் உத்தரவு போட்ட அடுத்த நிமிஷமே நம்ம தவைக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்துல ஒரு அணுகுண்ட போட்டிருக்காரு. ஊழலின் ஊற்றுக்கண்ணு திமுகவை வறுத்தெடுத்த விஜய் நேருவை உடனே பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தவைக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். 2. அமைச்சரின் ரூ.1020 கோடி ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது. ஆனால் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை என விஜய் விமர்சித்துள்ளார். 3. ஊழலின் ஊற்றுக்கண்ணை விசாலப்படுத்திக் கொண்டே செல்வதில் இந்த அரசு கைதேர்ந்தது என தனது எக்ஸ் பக்கத்தில் காரசாரமாக பதிவிட்டுள்ளார் தளபதி. 4. 2026 தேர்தலில் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் தேர்தலுக்காக தகிடு தத்தங்களை செய்வதில் மட்டுமே திமுக முனைப்பாக இருக்கிறது என நேரடியாக தாக்கியுள்ளார் தளபதி. 5. அமலாக்கத்துறை தந்த ஆதாரங்களில் முகாந்தரம் உள்ளது, எனவே நீதிமன்றம் திமுக அரசின் உச்சியை பிடித்து உலுக்கியுள்ளது என அதிரடி வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். 6. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும், இல்லையென்றால் முதல்வர் அவரை நீக்க வேண்டும் என தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். 7. தவைகவின் இந்த அதிரடி அறிக்கை ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவால் கலக்கத்தில் இருக்கும் திமுக தலைமைக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பாஸ், விஜயோட அறிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக அரசு மேல அந்த ஊழல் விவகாரத்துல மக்கள் இப்போ 50% சம காண்டுல இருக்காங்க. ஊழல் புகார் பட்டியல். ரூ.1020 கோடி ஊழல்னு விஜய் சொல்லி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இத பார்க்கும்போது திமுக ஆட்சி மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை 50% ஆட்டம் கண்டுடுச்சுன்னு மக்கள் பேசுறாங்க. விளம்பர அரசியல். நிஜமான பிரச்சனைகளை தீர்க்காமல் விளம்பரத்துல மட்டும் மாடல்னு சொல்லிக்கிறது மக்களை ஏமாற்ற வேலைன்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய குமரல் இருக்கு. நேர்மையற்ற போக்கு. ஆதாரம் இருந்தும் ஏன் இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்கல? கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க செயல்படுவாங்களான்னு 50% வாக்காளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. கண்ணா, தளபதி இப்போ வெறும் கைத்தட்டுக்கு மட்டும் விசில் அடிக்கல, திமுகவோட ஊழலுக்கு எதிராகவும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2026 தேர்தலுக்கான ட்ரெய்லர் இப்பவே ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் போட்ட இந்த செக்குக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகுதுன்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். It's a direct political attack where Vijay is positioning Tavega as the primary opposition, challenging the DMK's integrity on a 1,000 crore corruption platform boss. அமைச்சர் KN நேருவை முதல்வர் பதவி நீக்கம் செய்வாரா? விஜயின் இந்த அதிரடி தாக்குதல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் தவேகா வர்சஸ் திமுக அரசியல் போருக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.